பாரத் மாதா கி. கால நேரம் கருதி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி சட்டமன்றம் ஆலங்குடி சக்தி கேந்திரத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த திருமண கூட்டத்திலே இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களையும் தலைவர்களையும் வணங்கி, இங்கே எதிரே வீட்டிற்குரிய பொதுமக்களாகிய உங்களை அனைவரையும் வணங்கி, இங்கே இருக்கக்கூடிய வணிக பெருமக்களையும் பேருந்திற்காக காத்திருக்கக்கூடிய பொதுமக்களையும் அனைவரையும் வணங்கி என்னுடைய சிற்றூரையை கால நேரம் கருதி முடித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய நல்லாட்சியையும், அவர் செய்த சாதனைகளையும், அவர்கள் செய்த திட்டங்களையும், புரட்சித் தலைவி அம்மா வழியில் எடப்பாடியார் அவர்கள் செய்த சாதனைகளையும் திட்டங்களையும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சரவையில் இருக்கும்போது கொண்டு வந்த மிக சிறப்பான 108 திட்டத்தையும், அதனைத் தொடர்ந்து 10.5 இடஒதுக்கீடையும், இப்படி நிறைய விஷயங்களை இந்த மேடையில் உள்ள தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு மீட்டிங் நான் வரும்போது தீவனூரில் பார்த்துட்டு வந்தேன். நாங்கள் என்ன தலைப்பு வச்சுருக்கோம், நாளை நமதே தமிழ்நாடும் நமதே. அவங்க என்ன தலைப்பு வச்சுருக்காங்கன்னா, தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும். இது ஒரு கூட்டத்தில் தலைப்பு பார்த்தேன். இன்னொரு கூட்டத்தில் ஒரு தலைப்பு பார்த்தேன், தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு தலைப்பு பார்த்தேன். ஒரு பொய்யை எவ்வளோ அப்பட்டமாக ஒரு தமிழக முதல்வர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சி அந்த போர்டை பார்த்தேன். பக்கத்துலேயே அவரோட ஃபோட்டோவை பார்த்தேன். ஆஹாஹா, இந்த திமுக காரர்களுக்கு மட்டும் எப்படி தான் திருட்டு புத்தி கரெக்டாக வேலை செய்யுதுன்னு தெரியல. எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வரானுங்கன்னு தெரியல. நாங்களும் போய் எதாவது யோசனை பண்ணி அப்படி நடக்கணும்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது. டைட்டிலே எப்படி வைக்கிறானுங்க, உங்களை அத்தனை பேரையும் ஒரே சுருட்டில் வாரி ஏமாத்துற மாதிரி வச்சுருக்கான். தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கம், ஈனம், மானம், சூடு, சுரணை ஏதாவது இருக்கா இல்லையா? பொய் பேசுகிறீங்களே தமிழக முதல்வர் அவர்களே, எப்படி பொய் பேசுகிறீங்க? இங்கே இருக்க அம்மாங்க முகத்தெல்லாம் பாருங்கள், யார் முகத்திலேயே சந்தோஷம் இருக்குதா? 4.5 வருஷம் உங்கள் ஆட்சியில் நரக வேதனைப்பட்டு அப்பாவி மக்களாக பாவப்பட்டு சம்பாதிச்ச காசில் ₹1 சேர்க்க முடியாமல் கடன் மேலே கடன் வாங்கி அவஸ்தைப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த கூட்டத்துக்கு ஏந்திரம் வந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டமாக இருந்தால் இந்நேரம் கூட்டம் நிறைய இருந்திருக்கும். என்ன காரணம்? ₹200 காசு, ஒரு கோட்ரு, ஒரு கோழி பிரியாணி இருந்திருக்கும். இங்கே நாம் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கல. ஆனால் அக்காங்க வந்திருக்காங்க, ஐயா வந்திருக்காங்க, வயசான பெரியவங்க வந்திருக்காங்க, இளைஞர் வந்திருக்காங்க. என்ன காரணம்? இவங்க அத்தனை பேரும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு சூழ்நிலையும் அடிப்பட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு, இல்லைடா இதற்கு மேலே நம்ம இந்த ஆட்சி வரக்கூடாது, இந்த பிஜேபி அண்ணனுங்க கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அந்த கூட்டத்துக்கு ஒரு மணி நேரம் போய் உட்காந்துட்டு வரணும், அவர்களுக்கு ஆதரவு தரணும் முடிவெடுத்து தான் இந்த அம்மாங்கெல்லாம் வந்திருக்காங்க. உண்மைதானம்மா? சரி, உங்களெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி இன்னும் ஏறின வேலை திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருதுண்ணே. அதே மாதிரி காசெல்லாம் நிறுத்திட்டாங்க, மத்திய அரசில் ஃபண்டு வரல, இப்படிலாம் பல பொய்யில் உங்கள்கிட்ட சொன்னாங்க தானே. அதுக்கெல்லாம் விளக்கம் பாரதி தங்கச்சியும் அதுக்கு முன்னாடி பேசினாலும் சொன்னாங்க இல்லையா? இங்கே பாருங்கம்மா, ஒரு முதல்வர் எப்படி சொல்லணும், நம்ம வீட்டு பிள்ளைய கஞ்சா அடிக்க வச்சுட்டு தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்கிறார். நம்ம வீட்டு பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, சாயங்காலம் 4:30 மணிக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு வரலன்னா நெஞ்செல்லாம் பக்குன்னு அடிச்சிக்குது. என்னாச்சோ ஏதாச்சோ எங்கே என்ன நடந்துச்சோ. இதுக்கு முன்னாடி பெண்களை மட்டும் தான் சொல்லுவோம், பார்த்து போயிட்டு வாமான்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஆம்பளை பிள்ளைங்களை விட பார்த்து போயிட்டு வா, சீக்கிரமாக வீட்டுக்கு வரலாம் ஃபோன் அடித்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. என்ன காரணம்? இன்றைக்கி பள்ளி மாணவர்கள்ட்ட எளிமையாக கஞ்சா எடுத்துகிட்டு போய் சேர்த்துறான். நீங்கள் நானும் அதிகபட்சமான போதை வசதி என்ன பார்த்துருப்போம், ஒரு சாராயம் பார்த்துருப்போம். அதை விட்டால் கவர்மெண்ட் விற்கக்கூடிய கவர்மெண்ட் சாராயம் டாஸ்மார்க் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி பள்ளி மாணவர்கள்ட்ட ரொம்ப எளிமையாக போயிட்டு கஞ்சா கிடைக்குது சார், அபீன் கிடைக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன ப்ரௌன் சுகர் கிடைக்குது, ஊசி போடுறான், எதையோ ஒன்று நாக்கு கீழே வைக்கிறான், மெத்தன்னு சொல்கிறான், சாக்லேட்டுங்கிறான். இதெல்லாம் நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வர்றோன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சாக்கா அந்த பிள்ளைங்களோட பேகை திறந்து பார்க்குறதுக்கு ஒரு பெற்றவங்களுக்கு துணிவு இருக்க முடியாது. அத்தனை வகையில் இன்றைக்கி அரசு பள்ளியில் இருந்தாலும் தனியார் பள்ளினாலும் மாணவர்கள்ட்ட இந்த போதை வசதிகளை கொண்டு போய் எளிமையாக சேர்த்துட்டாங்க. இந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா குடித்த மாதிரிலாம் தெரிய மாட்டாங்க ஐயா, அப்படியே நல்லா இயல்பாக இருக்கிற மாதிரியே இருப்பான், சிரிச்சிட்டே இருப்பான். பள்ளியில் திடீர்னு பார்த்தா ஆசிரியர் மண்டையை உடைச்சிருவான் ஏதாவது கேட்டால்.
இப்படி மாணவர்கள்ட்ட ஆரோக்கியத்தை வீணாக்கி அவரோட படிப்பை வீணாக்கிட்டு தமிழக முதல்வர்களே, நீங்கள் நான் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? பொய் சொல்லலாமா தமிழக முதல்வர்களே? 4.5 வருஷம் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க. 4.5 வருஷம் முடிஞ்சு இப்போவும் நீங்கள் ஏமாற்ற ஆரம்பிக்கிறீங்க. உங்களால் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, ஒரு பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, சமூக நீதியான ஒரு அரசை உங்களால் நிர்ணயிக்க முடியல. பாருங்கள், உங்கள் ஆட்சியில் போராட்ட களத்துக்கு வராத அரசு ஊழியர்களே கிடையாது. மாணவர்கள் ஆரம்பித்து, பள்ளி மாணவர்கள் ஆரம்பித்து, அரசு ஆசிரியர்கள் ஆரம்பித்து, பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்களை ஆரம்பித்து, இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் ஆரம்பித்து, சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆரம்பித்து, மருத்துவர்கள் ஆரம்பித்து, மருத்துவ உதவியாளர்கள் ஆரம்பித்து, இத்தனை பேரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஒன்றே ஒருத்தன் தான் இன்னும் போராட்டம் பண்ணல, அது போலீஸ்கார். காவல்துறை மட்டும்தான் ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணலை. ஆனால் காவல்துறையை சேர்ந்த தனிநபர்கள் எத்தனையோ பாதிக்கப்பட்டு பல காவலர்கள் இன்றைக்கி சூசைட் பண்ணிட்டான். காவலர்கள் அவ்வளோ மன அழுத்தம், டியூட்டி போட்டு கொள்கிறான், லீவே கொடுக்கறதில்ல. போதுமான காவலர்களை நியமிக்க தவறிய ஒரு அரசாக இருக்கிறீங்க. ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு நீங்கள் எப்படி தமிழக முதல்வர் நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை முதல்வர்களே? எப்படி பொய் சொல்கிறீங்க? நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எப்படி வந்து உண்மை பேசும்? உங்களை பார்த்தோன்னே தமிழக முதல்வர் முன்னுதாரணமாக நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம். என்னம்மா சொல்கிறீங்க? ஒரு முதலமைச்சரை முன்னே காட்டி தானே வளர்க்குறோம். ஒரு முதலமைச்சரே பொய் சொன்னால் நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி பொய் சொல்லாமல் இருக்கும்? அப்போ நீங்கள் மாணவர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இன்றைக்கி தலைகுனிய விட மாட்டேன்னு தமிழகத்தை தள்ளாடும் தமிழகமாக, இன்றைக்கி போதையில் ஆடும் தமிழகமாக கொண்டு வந்து விட்டுட்டு மீண்டும் மீண்டும் பொய் சொல்லாதீங்க தமிழகம் அவர்களே. வாழும் காலம் கொஞ்சம், போகும்போது கொஞ்சமாக புண்ணியத்தை சேர்த்துட்டு போங்க. அது என்ன பர்டிகுலராக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய குணம்? உங்கள் அமைச்சர்களுக்கு அதுக்கு ஏதாவது துறை ஏதாவது ஒதுக்கிறீங்களான்னு தெரில. நாங்களாக இலவச பஸ் கேட்டோம், நாங்கள் கௌரவமாக சம்பாதிச்சு நாங்கள் எங்களோட காசு கொடுத்துட்டு அழகாக போய்ட்டோம். நீங்களாக ஒரு பஸ்ஸு லிஃப்டிங் போட்ட பஸ்ஸை கொடுத்துட்டு இது மகளிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதே கிடையாது. அப்படியே மீறி எங்கள் அம்மாங்க ஏறினாக்கா அங்கே போய் உட்காரு, இங்கே போய் உட்காரு அப்படின்னு அவமதிக்கிறீங்க. எதாவது கேட்டாக்கா ஓசி பஸ் தானே அப்படிங்கிறீங்க. யார் கேட்டா உன்னை ஓசி? நாங்கள் கேட்டோமா ஓசி? ஓசி கொடுத்து நீ ஓசியில் கொடுத்துட்டு எங்களோட மக்கள் வரி பணத்தில் கொடுத்த ஒரு பஸ்